ஆணவ கொலை காரணமாக கைது செய்யப்பட்ட ஒருவரை பற்றி தமிழக பாஜக கட்சி தலைவர் சொன்னது என்னன்னா, அவரு பாவம் நல்ல மனுஷன்தான், அவரு பாவம் ஜெயிலுக்கு போக வேண்டியதா போச்சுன்னு சொன்னார். இது பத்திரிகையில வந்தது. இது கேவலமா சார்? என்ன சொல்ல விரும்புறீங்க? இது இதை இது பத்தி நீங்க கேவலமா? ஏன் இது கேவலம் இல்லைன்னு சொன்னா, இது தமிழ்நாட்டை பற்றிய ஒரு விமர்சனமாக அவர் வைக்கல, ஒரு குறிப்பிட்ட வழக்கை பற்றிய ஒரு கருத்தாக அவர் வைத்திருக்காரு. அது எப்படி தமிழ்நாட்டை குறிப்பிட்ட கேவலப்படுத்தினாருன்னு நம்ம சொல்ல முடியும்? இல்லங்க, அந்த இல்ல, குறிப்பிட்ட இல்ல, வழக்கு இல்ல, ஆணவ அவரு- கொலைக்கு ஆதரவா இருக்கிற அவருடைய மாதிரி இல்லையான்னு attitude கேட்கிறாரு அவரு. ஒத்துக்கிறேன். ஆனா இன்னும் அவருடைய நிரூபிக்கப்படல. attitude சொல்றேன். ம், இன்னும் நிரூபிக்கப்படல. அவருடைய வழக்கு இருக்கு. ம், ம், இல்ல, நான் அவருடைய attitude சொல்றேன். தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு ஆணவ கொலை செய்த ஒருவரை பற்றி அவர் நல்லவர் தான், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்காரு சார். அப்படின்னு சொல்லி சொன்னார். ம். இப்ப இது இவருடைய ஆட்டிடியூட காமிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஒன்றை வைத்து நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதுதான் கரெக்டுங்கய்யா. ஆனா நான் பேசுறது தமிழ்நாட்டில் அடுத்தது நம்ம வரப்போறோம், நிறைய நல்லது நடக்கணும், இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், 7வது இடத்துக்கு முதலீடுல போயிட்டோம். ஒரு நிமிஷம். அதாவது இவர் வந்து தம்பி வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. இது இந்த டெஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றவங்களை பற்றி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், ஒரு ஆணவ கொலை செய்தவரை பற்றி இப்படிப்பட்ட கருத்து சொல்ற ஒருத்தர் இவர் எப்படி டெஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ் இல்லாம கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரே வரியில சொல்லிடுறேன் சார். டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது அவியல் அரசியல் செய்யும் பொழுது மின்சார கட்டணத்தை பற்றி பேசியது. நீங்க சொல்றது வந்து ஒரு வழக்கை பற்றி ஒரு கருத்தை சொன்னது. கருத்து ஸ்டேட்மெண்ட் வேற, அவியல் செய்யறது வேற. இது என்னுடைய ஸ்டாண்ட். அதாவது அரசியலில் நான் இருக்கும் நிலையிலிருந்து ஒரு மாதிரி பேசுவேன், நான் இல்லாத நிலையிலிருந்து ஒரு மாதிரி பேசுவேன்னு சொன்னா அதுதான் டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ். இது பேசுறது கன்ஸ்ட்ரக்டிவ் தான். ஆனால் ஒரு வழக்கை பற்றி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா அது ஏன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொல்லியிருக்காரு நான் பார்க்கிறேன்.